ஹாய் மச்சேஸ், இந்த சம்மருக்கான ஒரு டிப்ஸ் சொல்லவா? உங்கள் ஃபேஸ் ரொம்ப டேனாக இருக்குன்னு கவலைப்படாதீங்க. இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் மில்க்கும் கொஞ்சோண்டு கஸ்தூரி மஞ்சளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை உங்கள் ஃபேஸில் கிளென்சிங் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் லைட்டாக மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு 5 மினிட்ஸ் அப்படியே ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆகிட்ட பிறகு நீங்கள் நார்மல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஸ்கின்னை தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் அப்போவே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பேக் போட போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் அரிசி மாவும், ஒரு பிஞ்ச் அளவு கஸ்தூரி மஞ்சளும், ஒரு ஸ்பூன் கர்டை யூஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும்போது அது க்ரீம் பேஸில் வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், அதை எங்கெல்லாம் டேனாக இருக்கோ நீங்கள் அங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம். ஃபேஸு, நெக்கு, கை, கால் எங்கே வேணால் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இதை ஒரு 15 to 20 மினிட்ஸ் ட்ரை ஆக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு தடவை போடும்போது நல்லா ரிசல்ட் இருக்குமாச்சு. ஸோ அன்இவன் ஸ்கின்னு, பிக்மெண்டேஷன் எல்லாமே நல்லா சரியாயிடும். அதுக்கப்புறம் நான் போட்டதுக்கு எங்கள் அக்கா பொண்ணு வேறு பூஜாம்மா எனக்கும் கொஞ்சம் போட்டு விடு அப்படின்னு சொன்னோம். சரி குழந்தைக்கும் கொஞ்சம் போட்டு விட்டு. நீங்கள் கேட்கலாம், என்ன குழந்தைக்கெலாம் போகிறீங்களே, என்ன எஃபெக்ட் ஆகுமானா ஒரு எஃபெக்டாக ஆகாத மச்சிஸ். நல்லா ஃபேஸ் ட்ரை ஆகிட்ட பிறகு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் நார்மல் வாட்டர் வச்சு. ஸோ அப்போ நல்லா என்னோடய டேன்லாம் ரிமூவ் ஆச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட பேர் கிடைக்கல சேனலை துடிப்போட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திப்போம். பாய் பாய்.